Hello YouTube. So this is MN Mods. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் யூடியூப். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் மாட்ஸ் NS200லையோ இல்லை பைக்ஸ்லையோ டாமினார்லையோ கார்ஸ்லையோ ஏதாச்சும் மாட்ஸ் வேணுமோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைனாக அடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வண்டி தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் NS200 வித் NS400 கிட். ஸோ இன்னைக்கோட வீடியோ என்னென்னா, நம்ம இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்ஸ் மாற்ற போகிறோம் NS200ல. ஸோ ரொம்ப நாளாக இரிடியம் கேட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ 3 ஸ்பார்க் ப்ளக் வாங்கி வச்சிருக்கேன் இரிடியமில், ஒரு மதர் 2 பேபி. ஏன்னா நம்மளுக்கு வந்து DTS இன்ஜினிங்கிறனால 3 ஸ்பார்க் ப்ளக் தேவைப்படுது. ஸோ 3மே வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், எப்படி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ உங்கள் ஸ்பார்க் ப்ளக் கழட்டி மாட்டுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பார்க் ப்ளக் ரிமூவரும் அந்த ஸ்பேனரும் தான். ஸோ இந்த ஸ்பேனர் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து உங்கள் வண்டியிலே வந்துடும். ஸோ இது உங்கள் டூல் கிட்லேயே இது மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் இதுவுமே சில வண்டியோட டூல் கிட்டில் இருக்கும். ஸோ எனக்கு கிடைக்கல, நான் அது தனியாக வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 to 70 rupees வரும். அவ்வளோதான். இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் இருந்தால் போதும், அண்ட் 3 ஸ்பார்க் ப்ளக் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம். ஸோ நம்ம வண்டி NS200ங்கிறதுனால நமக்கு வந்து இங்கே 3 ஸ்பார்க் ப்ளக் வரும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பார்க் ப்ளக், அண்ட் இதுக்குள்ளார மதர் ஒன்று, அண்ட் அதே மாதிரினா அந்த சைடில் இன்னொரு ஸ்பார்க் ப்ளக். ஸோ இங்கே ஒரு ஸ்பார்க் ப்ளக். இது 3மே நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி வரும். ஸோ அந்த 3மே நம்ம கரெக்டாக கழட்டி கரெக்டாக 3மே இரிடியம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சைட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கழட்டுறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பிடிச்சி இப்படி வெளியே இழுத்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். இதில் இருந்தால் ஸ்பார்க் வரும். ஸோ இதுக்குள்ளார தான் நம்ம ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட் கழட்டணும். இதுதான் நம்மளோட பழைய ஸ்பார்க் ப்ளக். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப ரஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி அதில் அந்த கார்பன்லாம் வந்து ரஸ்டெல்லாம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட இரிடியம் ஸ்பார்க் ப்ளக். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பேபி ப்ளக், அண்ட் இது வந்து மதர் ப்ளக். ஸோ மதர் ப்ளக் வந்து உங்களுக்கு பார்த்த மாதிரி 495 வருது. அண்ட் இந்த பேபி ப்ளக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 பக்கம் வரும். ஸோ இதில் 945. இது நான் வந்து த்ராட்லெஸ் ஸ்டாப்பர் வாங்கினது. அண்ட் உங்களுக்கு வேணும்னா அது ஆன்லைன் Amazonல இருந்து கூட வாங்கிக்கலாம். ஸோ அங்கே உங்களுக்கு மேபி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கலாம். ஸோ நான் வாங்கும்போது இந்த ரேட்டில் இருந்துச்சு. ஸோ இதுதான் அதோட ரேட்டு. இதுதான் நம்மளோட பேபி ப்ளக் ஃபஸ்ட்டு வர்றது. இதை நம்ம வந்து இதை ஹோலில் ஃபர்ஸ்ட் இதை போட போகிறோம். ஸோ அது எப்படி ஒரிஜினல் செக் பண்ணணும்னா, இந்த கீழே இருக்கிற அந்த கேஸோடு தான் வரும். அண்ட் பார்த்திங்கன்னா NGK கிளியராக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த கீழே இருக்கிற ரோவில் ஜப்பான்னு பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் ஒரிஜினலில் இந்த மெட்டல் ஓரிங் வரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஒரிஜினலாக இருக்கும். இது நம்ம டைட் பண்ணியாச்சு. அண்ட் இது நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் டைட் வைக்கணும், ஓவராக டைட் வைக்கக்கூடாது. ஓவராக டைட் வச்சிங்கன்னா என்ஜினோட ஹெட்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ப்ளக்கை எடுத்து ப்ளக்கை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியது தான். இது கரெக்டாக செட் ஆகிற மாதிரி உள்ளே போட்டு லாக் பண்ணி புஷ் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சிங்கன்னா முடிஞ்சு, ஒரு சைடு முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்துட்டோம். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி, ஒரே ஒரு ப்ளக் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த சைடு உங்களுக்கு அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளக் இருக்கும், அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மதர் ப்ளக். ஸோ இது ஒன்று இருக்கும். ஸோ இதை கழட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இது ரொம்ப ஈஸி. இது சும்மா இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். இதுக்குள்ளே மேலே இந்த பைப் இருக்கும். ஸோ அது டேமேஜ் ஆகாமல், சில பைக்கில் ரொம்ப டைட்டாக இருக்கும், உங்களால் கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டுருங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் மேலே புஷ் பண்ணிங்கன்னா இப்படி கழட்டு வந்துடும். இப்போ 2 ப்ளக்குமே விசிபிள். இது நம்ம மதர் ப்ளக், இது பெருசாக இருக்கும். இது நம்ம நார்மல் பேபி ப்ளக். கழட்டுறதும் ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுக்கு அந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த டூலை நீங்கள் இதுக்குள்ளார போடுறது கொஞ்சம் பார்த்து போடணும். இது உங்களுக்கு ஈஸியாக கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கழட்டிட்டு அப்புறம் தான் இதை கழட்டணும். வீடியோக்குள்ளே பண்ணுவோம்.
ஒரு வழியாக ஆயிடுச்சுங்க பாருங்கள். இங்கெல்லாம் ரஸ்ட் ஏறிடுச்சு. ஸோ என்னோடய வண்டி வந்து 50,000 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் அதை மாற்றுறதை பற்றி யோசித்தேன். இது வரைக்கும் நான் மாற்றலை. ஓகே, ஸோ இப்போ இது கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மதர் ப்ளக்கு. இதை கழட்டுறது கொஞ்சம் டாஸ்க்கு. ஸோ இதை நம்ம இது என்ன பண்ணோம்னா இந்த ஹோல்டர் தான். இப்படி ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம மேலே உள்ளே விடணும். இது மேலே எதுனா உட்காந்துரும், செட்டில் ஆகிடும். இல்லை கோணையை உட்காந்துட்ருக்கு, லாக் ஆகலைங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஒயர் அடிச்சிட்ருக்கு. ஓகே, ஸோ இது வந்து உள்ளே கொஞ்சம் நீங்கள் செட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே லாக் ஆகும். பட் நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா உள்ளே உட்காந்துரும். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஏன்னா இந்த ஹோல் மட்டும்தான் நமக்கு இது. அதில் நம்ம இந்த டூலை போட்டு தான் திருப்பணும், வேறு வழியே இல்லை. ஸோ இந்த ஒரு ஹோலில் இப்படி போட்டு இந்த சைடு திருப்பி அப்படி தான் நம்ம கழட்டணும். ஸோ ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மெக்கானிக் கிட்ட போயிடுங்க. ஸோ உங்களால் கழட்ட முடியுதுன்னா மட்டும் கழட்டுங்க. இல்லாமல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் த்ரெட்டு போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் நம்ம மதர் ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ இதுவுமே ஒரு வழியாக கலர்லாம் ஆகிருக்கு. இது மேலே செட்டில்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா ஒரு மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு வழியாக ஆயிடுச்சு. ஸோ இதோட கதையும் காடி இதை அப்படியே தூக்கி வீசிட வேண்டியதான். இப்போ நம்ம மாட்ட போகிறது மதர் ஸ்பார்க் ப்ளக். இதுதான் நம்மளோட மதர் ஸ்பார்க் ப்ளக். இதுவுமே இரிடியம் தான். இதை வந்து இப்போ நம்ம உள்ள மாட்டுவோம். ஜஸ்ட் கரெக்டாக அந்த ஹோலில் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரூ பண்ணணும். நீங்கள் மாற்றிக்கிட்டு தப்பாக ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது கதை, ஏன்னா த்ரெட்டு போயிடும். ஸோ அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு டூல் எடுக்கிறோம், இங்கே போடுறோம். ஸோ ஒரு வழியாக அதை டைப் பண்ணி மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் பேபி ப்ளக்கையும் நம்ம உள்ள செட் பண்ண போகிறோம். முள்ளு மாதிரி இருக்கும், அது கரெக்டாக உள்ள போய் லாக் ஆகும். ஸோ ஃபைனலாக 3 ஸ்பார்க் ப்ளக்கையும் மாற்றியாச்சு. ஸோ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஃபைனல். ஸோ காய்ஸ், ஃபைனலாக நம்ம NS200ல் 3 ரேடியோ ஸ்பார்க் ப்ளக் மாற்றியாச்சு. 3 NGKயோட ஸ்பார்க் ப்ளக். ஸோ இது மாத்திரனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபியூவல் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகும். கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகும்போது உங்களுக்கு ஃபியூவல் வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட இருக்காது. நார்மல் ஸ்பார்க் ப்ளக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவரோ இல்லை அவ்வளோ பவர் வராதனால அது பேர்ன் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட மெல்ட்டிங் செல்சியஸ் வந்து ரொம்ப ஹை. ஸோ இதில் போகிற பவர்னால் உங்களோட ஃபியூவல் வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகும். அண்ட் இதனால் உங்களுக்கு லைக் ஸ்பீடோ டாப் அண்டோ எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாது. இதனால் நம்ம உங்களுக்கு ஆக்சலரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபியூவல் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிறதுனால ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் NS400ஓட கிட் போட்டிருக்கோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் NS400 கிட் போட்ட NS200 இது தான். ஸோ இது வரைக்கும் யாரும் இந்தியாவில் NS200ல் NS400ஓட கிட் போட்டது கிடையாது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாமினாரோட ஹெட்லைட், டியூக்கோட மட்கார்ட், அண்டர்பெல்லி, ஹேண்டில் பார் அண்ட் RSஓட செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்றிருக்கோம். ஸோ RSஓட செயின் ஸ்ப்ராக்கெட் எதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே மாற்றிருக்கோம். ஸோ இதோட ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் நீங்கள் சொல்கிறத பொறுத்து அடுத்த வீடியோஸ் வரும். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும், வேணும், உங்கள் வண்டிக்கு மாட்டணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுறேன். அது ஒரு பெரிய டாபிக்னால் நம்ம அடுத்தது வந்து வீடியோவை போட்டோம். ஸோ ஷோ சம் லவ் இன் த ஃபார்ம் ஆஃப் comments, subscribe and like the bell.